நீரிழிவு நோய் என்பது நாள்பட்ட வளர்சிதை மாற்ற கோளாறு. இந்நிலையில் உடலில் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தும் உடல் திறனை சீர்குலைக்கிறது. டைப் 1, டைப் 2, ஃப்ரீடயாபடிஸ் மற்றும் கர்ப்பகால நீரிழிவு என்று வகைப்படுத்தப்படும் நீரிழிவு நோய் தாக்கத்தின் போது உடல் இன்சுலின் பயன்படுத்த முடியாத இன்சுலின் எதிர்ப்பு நிலை கொண்டிருக்கலாம். அல்லது இன்சுலின் சுரப்பு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். டைப் 1 டயாபடிஸ் நிலையில் இன்சுலின் சுரப்பு இல்லாமல் இருக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்த மாத்திரைகள் எடுக்கும்போது அவை மறைமுகமாக வைட்டமின் குறைபாட்டை உண்டு செய்யலாம். அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் ஏயு சிவா சுந்தர் எம்டி, அசிஸ்டன்ட் புரொஃபசர், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவு நிர்வகிக்க மாத்திரைகள் அல்லது இன்சுலின் எடுப்பது உண்டு. நீரிழிவு நோய் தாக்கம் நாள்பட இருக்கும்போது அவர்களுக்கு வைட்டமின் குறைபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போதும் அதை அலட்சியம் செய்து அத்தியாவசிய வைட்டமின்கள் தவிர்ப்பது பாதிப்பையே உண்டு செய்யும். ஏனெனில் நீரிழிவு நோயாளிகளில் 50% அதிகமானோருக்கு வைட்டமின் பி குறைபாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப கட்ட நீரிழிவு நோயாளியாக இருந்தாலும் வைட்டமின் பி குழுமம் நிறைந்த உணவுகள் இந்த குறைபாட்டை தடுக்க செய்யும். சர்க்கரை நோயாளிகள் இந்த வைட்டமின் பி 1 குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது வளர்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தயமின் தான் உடலுக்கு ஆடெனோசைன் ட்ரைபோஸ்பேட் ஏடிபி உருவாக்கி ஆற்றல் அளிக்க செய்கிறது. நீரிழிவு மற்றும் அதன் சிக்கல்களை நிர்வகிப்பதில் இவை நன்மை பயக்க செய்யும். இதன் குறைபாடு குளுக்கோஸ் வளர்சிதை மாற்றத்தை சீர்குலைத்து நீரிழிவு சிக்கல்களை மேலும் உண்டு செய்யலாம்.